ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சுவையான மிருதுவான வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு தான் சொல்ல போகிறேன். இதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கிறேன் நான். இதை ரெண்டாக வெட்டி நம்ம தண்ணியில் வேக போட்டுடலாம். நல்லா வேக வச்சாச்சு. இப்போ தோலை எடுத்துடலாம். தோலை நல்லா எடுத்துட்டு வெந்த வாழைக்காயை நல்லா மசிச்சு கையாலே நசுக்கி விட்டுடலாம். பாருங்க, தோல் தனியாக எடுத்து வச்சுட்டேன், வாழைக்காய் மசிச்சு வச்சுட்டேன். இப்போ இதுக்கு பொட்டுக்கடலை ஒரு பிடி அளவுக்கு, இஞ்சி இத்தனோண்டு துளி அளவுக்கு, பூண்டு, பெருஞ்சீரகம், வெங்காயம், பட்டை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 9 பட்டை மிளகா அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு 2 சொட்டை எண்ணெய் விட்டு இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கி விட்டால் போதும். எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். இதை நம்ம உன்னுடைய வாழைக்காயை நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்ல பேஸ்ட் கிடைச்சிருச்சு. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகா வச்சுக்கலாம். இப்போ இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடுங்க. நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டை செஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ எண்ணெய் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதில் போட்டு எடுத்துடலாம். பாருங்க, நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும், கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் விட்டுட்டு எடுத்துருங்க. நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், ஏன்னா இதில் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறோம். நல்ல கிறிஸ்பியான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருக்கும், குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க.